ரொம்ப ஒரு தீவிரமான துக்ககரமான நிகழ்வு காஷ்மீரில் பெஹல்காம் பகுதியில் நடந்திருக்கிறது. அதுவும் ரொம்ப முக்கியமாக என்னென்னா எல்லாமே ரொம்ப இன்னசென்ட்டான மக்கள். தமிழ்நாட்டிலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, மகாராஷ்டிராவிலிருந்து நிறைய அரசு அதிகாரிகள் கூட உங்களோட எல்டிசியை பயன்படுத்தி இன்டெலிஜென்ஸ் பியூரோ சமீபத்தில் திருமணமாகி ஒரே ஒரு வாரம் ஆகியிருக்கக்கூடிய நேவியில் இருக்கக்கூடிய சகோதரர் எல்லோருமே நடுத்தர மக்கள். இந்த நேரத்தில் காஷ்மீருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக போனவங்க. திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட விதம் ஒரு மனிதன் இப்படியெல்லாம் செய்வானா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ளே எழுப்பியிருக்கேன். அதுவும் நான் இந்த நேரத்தில் எல்லா மதமும் ஒரே மதம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான் இருந்தாலும் கூட, ஆனால் வரக்கூடிய தீவிரவாதிகள் அப்படி நினைக்கணும். நீ குரான்லேருந்து 2 வெர்ஸை சொல்லு, உனக்கு தெரிஞ்சிருக்கா, நீ இந்துவா முஸ்லீமா, இதெல்லாம் கேட்டு 26 பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக, அரசு பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா போயிருந்தாங்க. அவர்களும் கூட ஒரே நாளில் திரும்பி வர வேண்டிய கட்டாயம். இதே நேரத்தில் இந்தியாவில் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்களும் அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்தியாவில் இருக்கிறாங்க. அதனால் இதோடைய டைமிங் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. பிரதமர் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நட்பு நாடுக்கு போகக்கூடிய நேரம், அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் ஐஎஸ்ஐ இன்ஸ்பயர்ட் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய பதிலடியும் கூட இதில் முக்கியமாக இருக்க போகும். அதனால் இந்த நேரத்தில் எல்லா மக்களும் கூட அமைதியாக இருக்கணும். ஏன்னா யாரும் சோஷியல் மீடியாவில் நிறையா விஷயங்களை பார்க்குறோம், எல்லோருமே ஆக்ரோஷமாக பதிவுகளை போடுறாங்க. தேவையில்லாதது. அரசு இயந்திரங்கள் என்ன செய்யணுமோ தகுந்த நேரத்தில் அவங்க செய்வாங்க. நேற்றிலிருந்தே நாம் பார்க்கின்றோம், அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய ஆளுநர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஆன்டி டெரர் ஆப்ரேஷன் எல்லாமே ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அரசு நிச்சயமாக இதற்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ, எப்படி கொடுக்கணுமோ, எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க.